ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விவோவில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 7,900 வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, Y90. ஸோ இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இதில் என்ன ப்ரைஸ் வரும் ப்ளஸ் என்ன ஸ்பெக்கு எல்லாம் பார்க்க போகிற வீடியோவை இறுதி வரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4030 mAh பேட்டரி கொடுக்குறாங்க, 4030 mAh பேட்டரி கொடுக்குறாங்க, 6.2 டிஸ்பிளேயோட ஃபேஸ் அன்லாக் கூட கொடுக்குறாங்க. ஸோ மொபைல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். 6 இன்ச் டிஸ்பிளேல ஒரு 7,000 பட்ஜெட்டில் வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. இந்த மொபைல் ஃபுல்லாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒயிட் கலர் பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை எடுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எப்பயும் போல் கைடு வச்சுருப்பாங்க, ப்ளஸ் சிலிக்கான் கேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ சொன்ன மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கைடு வச்சுருக்காங்க, ப்ளஸ் சிலிக்கான் கேஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ யூனிக்காக இருக்குது. ஸோ விவோவில் எல்லா மாடலுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேஸ் கொடுக்குறது வந்து வழக்கம். அதே மாதிரி வழக்கம் இதுலேயும் வந்து Y90 வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 6.2 inch டிஸ்பிளேல ஒரு HD ப்ளஸ் 720 பிக்சலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்பிளேயோட 6.2 inch மொபைல் இருக்குது, பிளாக் கலர். ஸோ என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி வச்சிடலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா வழக்கமான சிம் இஜெக்டர் இருக்குது. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜர் இருக்குது, சார்ஜர் ஹேட்டு ப்ளஸ் 1 மீட்டர் கேபிள் இருக்குது. ஸோ அதில் வந்து ஹெட்செட் கிடையாது இதில். ஆனால் இப்போ வர எல்லா மாலுமே வந்து ஹெட்செட் வந்து கிடையாது. ஒரு ஹைரன், அதாவது ஒரு 15,000 மேலே போனால் தான் சில மாலும் மட்டும் தான் ஹெட்செட் வச்சிருக்காங்க. ஸோ எல்லா மாலும் வச்சிருப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. சில மாலும் மட்டும் ஹெட்செட் வச்சிருக்காங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஹெட்செட்லாம் இப்போ நிப்பாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கடைகள் நம்ம வாங்க கிடைக்குது. ஸோ நம்ம இந்த அதிகபட்சம் வந்து மொபைலில் வர்றது அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ மொபைல் ஃபஸ்ட் எடுத்துடலாம். ஸோ மொபைல் பிளாக் கலரில் ஒரு நல்லா அழகாக இருக்குது. ஸோ மொபைல் ஃபஸ்ட் ஓப்பன் ஆகி நான்ச் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. சரி, வாட்டர் நாப் டிஸ்பிளேயோட கீழே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மைக்கு, சார்ஜிங் போர்ட்டு, ஸ்பீக்கர் இதெல்லாம் இருக்குது. ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டன், வால்யூம் பட்டன் அதெல்லாம் இருக்குது. ஸோ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது, ப்ளைனாக இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா சிம் இஜெக்டர் இருக்குது. ஸோ 2 சிம் போட்டுக்கலாம். சிம் ஸ்லாட்டில் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா மெமரி கார்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா 2GB RAM 16GB மெமரியோட கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து ஒரு 8MP கேமரா ப்ளஸ் விவோ லோகோ அதுக்கே பார்த்தீங்கன்னா ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஒரு 6.2 inch டிஸ்பிளேல எத்தனை நாள் வந்து விவோ அந்தளவுக்கு கொடுக்கல. பட் இருந்தாலும் லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு மொபைல் கொடுத்துருக்கான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அது ஒரு மிடில் ரேஞ்ச் யூஸருக்கு வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பப்ஜி விளாட்றவங்களுக்கு வந்து ஒரு ஹை கிராஃபிக்ஸ் விளாட்றதுக்கு செட் ஆகாது. பட் இருந்தாலும் லைட் வெர்ஷன் பப்ஜிலாம் வந்து இப்போ எல்லா கேம்லேயும் பார்த்தீங்கன்னா லைட் வெர்ஷன்லாம் வந்துருச்சு. ஸோ அவங்கள யூஸ் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். ஏதோ ஃபேஸ் அன்லாக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணுறவங்க வந்து இதில் ஃபேஸ் அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபிங்கர் பிரிண்ட் இதுன்னு கிடையாது. இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் இல்லாமல் வந்து ஃபேஸ் அன்லாக்கோட வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வந்து எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் வந்து இயங்குது, Android 9 வந்து இயங்கி இருக்குது. வழக்கமாக Android 8 வந்து இயங்குது, நவுக்கட்டில் இயங்கி இருக்குது. அதுக்கடுத்து 2GB RAM 16GB மெமரியோட அதில் கொடுத்துருக்காங்க. ஒரு 720 பிக்சலில் ஒரு HD ப்ளஸில் வந்து டிஸ்பிளே வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. கார்னியோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா கார்னியோ கிளாஸ் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக போகிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கார்னியோ கிளாஸ் 5 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் பால் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி அவங்களோட லோகோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐக்கான்லாம் பார்த்தீங்கன்னா கீழேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்டு ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, மற்றபடி ஓவரால் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா பேக் வந்து ஒரு 8MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5MP கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா 8MP பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட்டில் பார்க்குறப்ப கொஞ்சம் 8MP பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. கொஞ்சம் ஓவரால் கிராஃபிக்ஸ் குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் 8MP வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி பார்த்தீங்கன்னா 5MP கேமராவில் கொடுக்குறாங்க. ஸோ செல்ஃபி ஓகே தான். நான் பேக்கில் வந்து ரொம்ப நாங்கள் பிரைட்னஸ் வச்சு எடுக்கிறதால கொஞ்சம் கம்மியாக தெரியுது. செல்ஃபியும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். 5MPயில் வந்து ஒரு 6.2 inch டிஸ்பிளேல எடுக்கிறது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் தெரியுது. 2GB RAM 16GB மெமரி, அதே போல் இப்போ கேமரா பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ Android 8 வந்து இயங்கி இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4030 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரிக்காக யூஸ் பண்ணுறவங்க மொபைல் வந்து யூஸ் பண்ணலாம். கலர் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் இருக்குது, பிளாக் இருக்குது, ப்ளூ இருக்குது. ஸோ 3 கலர் இருக்குது. நம்ம கையில் இருக்கிறது வந்து பிளாக் கலர். ஸோ மொபைல் பார்க்குறப்ப வந்து ஓவரால் ஒரு மிட் ரேஞ்ச் யூஸர், அதாவது புதுசாக மொபைல் வாங்கணும், விவோவில் வாங்குறோம், இல்லை அதாவது பிராண்டில் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மொபைல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி ஒரு நல்ல ஹை கிராஃபிக்ஸில் கேம் விளாடணும் அவங்களுக்கு அது செட் ஆகாது. ஸோ புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். மற்றபடி லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து இந்த மொபைல் வந்து செட் ஆகும். ஸோ அந்த மொபைல் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் மறுபடியும் ஒரு அருமையான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.